ரயா புறசைவாக்கத்திலிருந்து கேட்குறாங்க, ஒலு இல்லாமலும் மாதாந்திர சுழற்சியில் இருப்பவர்களும் குர்ஆனை தொடுவது அனுமதிக்கப்படுமா? அதை பற்றிய உண்மையான தரவு ஏதேனும் உள்ளதான்னு சொல்லி கேட்குறாங்க. குர்ஆனை தொடுறதுக்கு ஒது செய்திருக்க வேண்டும் என்கிற ஒலுக்கு எதுக்கெல்லாம் ஒது செய்யணும், எதுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கணும் என்று மார்க்கத்தில் சிலது இருக்கிறது. அந்த பட்டியலுக்குள்ளே இது இல்லவே இல்லை. நீங்கள் சுத்தமாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள், அது மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, தொழக்கூடாது, அந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, இந்த மாதிரி இந்த பட்டியல் இருக்கிற தவிர அந்த பட்டியலில் குர்ஆனை தொடுறது சம்பந்தமாகவோ குர்ஆனை ஓதுறது சம்பந்தமாகவோ எந்த விஷயம் நமக்கு சொல்லப்படவே இல்லை. அப்போ இதுதான் தடைன்னு சொன்னால் இது அல்லாத எல்லாமே அனுமதி தானே அர்த்தம். அனுமதிக்கப்பட்டதை நம்ம பட்டியல் போட நினைச்சா முடியாது. ஏன்னா அது லட்சம் இருக்கு, கோடி இருக்கு. சாப்பிடலாம், தூங்கலாம், படுக்கலாம், எந்திரிக்கலாம், குளிக்கலாம், ஓடலாம், நடக்கலாம், அப்படியெல்லாம் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் முடியாது. அதனால தடுக்கப்பட்டது மட்டும் அல்ல லிஸ்ட் போட்டுட்டான். இப்போ தடுக்கப்பட்ட பட்டியலில் இல்லைன்னா அது ஓகேன்னு அர்த்தம். இப்போ தடுக்கப்பட்ட பட்டியலில் மாதவிலக்கு சுழற்சி நேரத்தில் இது தடை அப்படின்னு சொல்ல குர்ஆன் ஓதுறது தடைன்ற அந்த பட்டியலுக்குள்ளே வரல, தாராளமாக செய்யலாம். ஒது செய்து தான் குர்ஆனை தொட வேண்டும் என்ற எந்த ஆர்டரும் எந்த கட்டளையும் இல்லை. தாராளமாக நீங்கள் அதை தொடலாம், அதை ஓதலாம், எந்த தவறும் இல்லை. குர்ஆனில் ஒரு வசனத்தை காட்டுறாங்க, ஆனால் அந்த வசனம் இந்த கருத்துக்கு ஏற்புடையதில்லை. என்ன வசனத்தை காட்டுறாங்க? சில பேர் சொல்கிறாங்கல்ல, ஒது இல்லாமல் தொடக்கூடாது, சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது. அதுக்கு குர்ஆனில் ஒரு வசனம் காட்டுறாங்க. என்ன வசனம்னா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இதை பரிசுத்தவான்களை தவிர வேற யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தை காட்டி குர்ஆனை பரிசுத்தமானவங்க தான் தொடணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. முதல்ல என்னன்னு கேட்டால், பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு விதியை சொல்றான், ஒரு ரூல். இப்படித்தான், இதை யாரும் தொட முடியாது, தொட மாட்டான், நடக்காதது. நீ என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்காது. இப்போ நீங்க முயற்சி எடுத்தா நடந்துருதே. நான் பரிசுத்தம் இல்லாமல் தொடுவேன், உங்க பார்வையில் ஒது இல்லாட்டி பரிசுத்தம் இல்லை, அது மாதவிலக்கு நேரத்தில் பரிசுத்தம் இல்லை, குளிப்பு கடமையான நேரத்தில் பரிசுத்தம் இல்லை. அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாத நேரத்தில் நீங்கள் தொடுவேன்னு தொட்டா அல்லாஹ்வுடைய விதி என்ன ஆயிடுச்சு? விதினா ரூல், இப்படித்தான் நான் உன்னை நிர்ணயிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அதான விதி. அந்த விதி முடியாதுன்ட்டா அல்லாஹ். பரிசுத்தவான்களை தவிர யாரும் அதை தொட மாட்டான்னு சொன்ன பிறகு இங்கே நான் தொட்டுட்டா அல்லாஹ் நடக்காதுன்னா நான் நடத்திட்டேனே, அதுக்கு நேர் எது குர்ஆனே பொய்ப்படுத்துற மாதிரியான ஒரு சூழலுக்கு அந்த 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 நம்பிக்கையை கொண்டு போய் சேர்த்துரும் ஒன்று. அப்போ அப்படி அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அப்போ வேற என்னதான் சொல்கிறது, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? மேலே உள்ள வசனங்களை பாருங்க, அது எதை பற்றி பேசுதுன்னு புரியும். அது எதை பற்றி பேசுகிறது? ஃபி கிதாபி மக்னூன், அது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பதிவேட்டை பற்றி பேசுகிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூலை பற்றி பேசுகிறது. அங்கே இந்த குர்ஆன் எல்லாம் பதிச்சு வச்சிருக்கிறான். அதை பரிசுத்தவான்களை தவிர, பரிசுத்தவான்கள்னா வானவர்கள், மனுஷனை 100% பரிசுத்தமானவன்னு சொல்ல முடியாது. வானவர்கள், பரிசுத்தமான வானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல, அதை யாருமே தொட முடியாது. மனுஷன் யாராவது போய் லவ்ஹுல் மஹ்ஃபூலை தொட முடியுமா? யாரும் தொடவே முடியாது. அந்த வேதத்தை பற்றி பேசுறதை தவிர, அந்த ஏட்டை பற்றி பேசுகிறதை தவிர நம்முடைய கையில் இருக்கிற ஏடுகளை பற்றி இது பேசவே இல்லை. எனவே ஒது இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லுகிற வாதம் ஏற்புடைய வாதம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா காலம் நவீனமாகிக்கொண்டே போகிறது. குர்ஆனை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளும் நவீனமாகிக்கொண்டே போகிறது. முந்தி மாதிரி குர்ஆன் வெறுமனே புத்தகத்தில் அச்சிட்டு கைகளில் வைக்கப்பட்டிருக்கிற குர்ஆனா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் ஓதுறோமா? இன்னைக்கெல்லாம் பள்ளிவாசல்களில் குர்ஆனை கையில் வச்சுக்கிட்டே ஜும்மாக்கு வர்றாங்க, உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க, மொபைலில் ஓதுறாங்க. மொபைலில் குர்ஆன் இருக்குது. இப்போ இந்த மொபைலை எப்படி சொல்கிறது, அதை எப்படி தொழுகிறது, யாராவது அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, சொல்கிறாங்களா, வலியுறுத்துறாங்களா? குர்ஆன் இருக்குதே. அப்போ நீங்கள் குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னா அப்போ மொபைலில் ஒது இல்லாமல் தொடக்கூடாது, ஏன்னா மொபைலில் குர்ஆன் இருக்கிறது என்று நம்ம யாராவது வாதம் வைப்போமா? வைக்கிறாங்களா? வச்சா ஏற்புடையதா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? இப்போ நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை யாருக்கும் பேசாது. எனவே தாராளமாக ஒது இல்லாத சந்தர்ப்பங்களிலும் திருக்குர்ஆனை தொடலாம், ஓதலாம். மார்க்கத்தில் அதில் எந்த குற்றமும் ஆகாது.